எங்களோட ஸ்விட்சர்லாந்து வெக்கேஷன்ல இன்னைக்கு நாங்க டிராவல் பண்ற ரோட தான் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். நாங்க டிராவல் பண்ற ரோடே அவ்வளோ அழகா இருந்துச்சு. நிறுத்தி நிறுத்தி போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். இந்த ஆட்டுக்குட்டிங்களை பாருங்களேன், டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி முடியோட இருந்தது. ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இது எங்களோட டே 2 ஆஃப் ஸ்விட்சர்லாந்து ட்ரிப். ப்ரீவியஸா ஸ்ட்ராபி ஃபால்ஸ் பார்த்துட்டு அதே டே நைட் வந்து ஸ்டே பண்றதுக்காக இந்த பிளிட்சிங்கன் அப்படின்னு ஒரு வில்லேஜ், இந்த வில்லேஜ்க்கு நாங்க வந்திருக்கோம். இது ஒரு குட்டி வில்லேஜ் தான். அப்படி சுத்தி பார்த்தோம்னா வீடுங்க தெரியுதுங்களா, கண்ணு கிட்டினது அளவுக்கு அவ்வளவுதான் வீடுங்களே மொத்தமே. என்னதான் இது வெளிச்சமா இருந்தாலும் டைம் ஒரு நைட் 8:30 இருக்கும் நாங்க ரீச் ஆனது. ஸோ டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்ல இருந்து இட்லி எல்லாம் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ அன்னைக்கு நைட் குக் பண்ண வேண்டாம், ப்ளஸ் வெளியிலயும் சாப்பிட தேவையில்லை, பெரியவங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு இட்லி தான் சாப்பிட்டோம். இந்த வீடை பத்தி சொல்லியே ஆகணும். அட அட, அந்த ஓனர் என்ன அழகா வீடை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. வீடை பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு ஐட்டமும் அவ்வளோ அழகா பழைய காலத்து முறையிலையும் குட்டி குட்டி ஐட்டம்ஸ் கூட ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த வீடு ஏர்பிஎன்பியா இருந்தாலும் கீ ஹோல்டர்லாம் வச்சிருந்தாங்க. இந்த வீடை நாங்க வந்து airbnb.com அந்த வெப்சைட்ல தான் புக் பண்ணோம். இது வந்து கொஞ்சம் மோஸ்ட் வாண்டட் ஹவுஸ் போல. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த வீடு வந்து புக்டாக தான் இருக்கும் ஏர்பிஎன்பியில். ஏன்னா அந்த வீடோட அழகு அப்படி, ப்ளஸ் ப்ரைஸும் வந்து இந்த வீடோட அழகுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. 250 யூரோஸ். நாங்கள் வந்து ஒரு 5 பேர் தங்கியிருந்தோம். 250 யூரோஸ் இஸ் நாட் பேட். ஸ்விட்சர்லாண்டில் வந்து 250 யூரோஸ்க்கு வந்து வீடு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 400 500 யூரோஸ்லாம் கூட நிறைய வீடு லிஸ்ட் ஆயிருந்தது. ஸோ ஒரு 250ன்றது டீசென்ட் ப்ரைஸ். குக் பண்ணுறதுக்கு யூட்டன்சில்ஸ்லாம் பர்ஃபெக்டாகவே கொடுத்துருந்தாங்க. நம்ம கார்பேஜை வந்து நம்ம தான் டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஏர்பிஎன்பியோட ரூல்ஸ்லேயே போட்டிருந்தாங்க. பக்கத்தில் இருக்க கார்பேஜை கண்டுபிடிச்சி நாங்கள் போய் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பேப்பர் வேஸ்ட்டு, அப்புறமா கிளாஸ் வேஸ்ட்டெல்லாம் தனியாக போடுறதுக்கு வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் போடுற ஃபுட் வேஸ்ட்டுக்கு வந்து கம்பார்ட்மெண்ட் இல்லை. அதுக்கப்புறமா வெளியில் இருக்க பாட்டி தாத்தா ஹெல்ப் பண்ணாங்க, வேற ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே டிஸ்போஸ் பண்ணியாச்சு. இதுதான் அந்த வில்லேஜ். பக்கத்தில் இன்னொரு குட்டி வில்லேஜ் இருந்தது. இவ்வளோதான் வீடுங்க அந்த வில்லேஜ்லேயே. இந்த வியூவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த ஓனர் வீட்டு பின்னாடியே மாடு, ஆடு, கோழி, குதிரை இதெல்லாமே வளர்க்குறாங்க. அதுலேருந்து வர ப்ராடக்ட்ஸை எடுத்து இந்த மாதிரி வீட்டு வெளியில் ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சு அதில் ஃப்ரிட்ஜில் வந்து சீஸு, எக்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் விற்கிறாங்க. பால் இல்லை அப்போ நாங்கள் வாங்குறப்போ. இந்த மாதிரி ஒரு காயின் பாக்ஸ் வச்சிடுறாங்க. அதில் நம்ம காயின்ஸை போட்டுட்டு நமக்கு தேவையான ஐட்டமை எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அவங்க வந்து செக் பண்ண மாட்டாங்க நம்ம காசு போடுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பரவலாக ஸ்விட்சர்லாண்டில் நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். இந்த மாதிரி ஐட்டங்களை விற்கிறாங்க. பட் யாருமே உட்காந்து மானிட்டர் பண்ணுறதில்ல. எல்லாருமே காயின்ஸ் போட்டுருவாங்க அப்படின்றது வந்து பரவலாக நம்பப்படுது. ப்ளஸ் ஹானஸ்டியை அவங்க கொஞ்சம் வேல்யூ பண்ணுறாங்க நல்லா. ஸ்விட்சர்லாண்டில் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரோப் வந்து சைட்லலாம் கட்டி வச்சுருக்காங்க. பட் இதில் வந்து ஷாக் அடிக்குது. நிறைய இடத்துல நான் 2 இடத்துல வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி கையை அப்படியே கொண்டு போய் ஷாக் அடிச்சது. இன்னொரு இடத்துல வந்து நான் பின்னாடி என் ட்ரெஸ்ஸை பட்டுது லைட்டாக. ஸோ அதுலேயுமே ஷாக் அடிச்சுது. ஸோ அது நீங்கள் குழந்தைங்கள வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். சூப்பராக இருக்குது ரோடு. அந்த மலை மேலே தான் நம்ம இப்போ போக போகிறோம். பிளிட்சிங்கன்ற வில்லேஜ்லேருந்து நாங்கள் எரிசுல் கார்ஜ் அப்படின்னு ஒரு கார்ஜுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். போகிற வழியே அவ்வளோ மெஸ்மரைசிங்காக இருந்தது. இந்த வியூ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்தது. இந்த காரில் போகிற ஃபுட்டேஜ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா என்னால் இந்த வியூவை வந்து மறக்கவே முடியாது. காரில் போகிற அந்த அனுபவமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. என்னதான் ஸ்விட்சர்லாண்டில் வெயில் சுட்டெரிச்சாலும் இந்த மலையை நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது பயங்கர குளிராக தான் இருந்தது. வெளியில் இறங்கி நம்மளால் நிற்கவே முடியாது ஜாக்கெட்ஸ் இல்லாமல்.
நாங்கள் அரிஷுவல் கார்ஜ் ரீச் பண்ணியாச்சு. இங்கே தான் டிக்கெட் வாங்க போகிறோம். இந்த கார்ஜுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது, வெஸ்ட் என்ட்ரன்ஸ் அண்ட் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ். ஈஸ்ட் என்ட்ரன்ஸில் தான் உங்களுக்கு பார்க்கிங் நிறையா இருக்கும். வெஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்து மலையை க்ராஸ் பண்ணும் போதே வரும், ரொம்ப சின்ன என்ட்ரன்ஸ் தான். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கணும். நாங்கள் போன ஈஸ்ட் என்ட்ரன்ஸோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் அந்த மேப் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார்ஜுக்கு போகிற வழியே மலைங்களை குடஞ்சி அப்படியே பாதை அமைச்சிருக்காங்க. இந்த கார்ஜை கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா மலையை குடஞ்சி இந்த பாதையெல்லாம் அமைச்சு அந்த கார்ஜை கட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதை பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த கார்ஜ் thousands of yearsக்கு முன்னாடி கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த கார்ஜில் வர தண்ணி வந்து பார்க்குறதுக்கு மில்கி க்ரீனாக தான் இருந்தது. உள்ள ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட டிஸ்டன்ஸ் நடந்து போகணும். இப்போ நாங்கள் என்ட்ரு ஆகிருக்கிறது வந்து ஈஸ்ட் என்ட்ரன்ஸ். அப்படியே நடந்து அந்த எண்டுக்கு போனோம் அப்படின்னா வெஸ்ட் என்ட்ரன்ஸ் வழியாக வெளியே வந்துடலாம். பட் நீங்கள் திரும்ப வரணும் அப்படின்னா திரும்ப 1.5 கிலோமீட்டர் வந்து ஈஸ்ட் என்ட்ரன்ஸோட பார்க்கிங்காக வரணும். ஸோ அதனால நாங்கள் வந்து பாதி தூரம் மட்டும்தான் போனோம். நாங்கள் போன டைம் வெளியே வந்து பயங்கர ஹாட்டாகவே இருந்தது. பட் கார்ஜுக்குள்ளே ஒரு 10 டிகிரி கம்மியாக தான் இருந்தது. அப்படியே வெளியில் போனால் வெயில் சுற்றி இருக்கிட்டு உள்ளே வந்தால் குளிருது. ஸோ கார்ஜுக்குள்ளே நீங்கள் வந்து ஜாக்கெட் கொஞ்சம் அதெல்லாம் கேரி பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த கார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலர் எக்ஸஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஸ்டாலரில் நிறைய குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இந்த கார்ஜ் ரொம்பவே கூட்டமாக இருந்தது. டூரிஸ்ட் வந்துக்கிட்டே இருந்தாங்க. லைனில் என்ட்ரி ஃபீஸ்லாம் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா லைன் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி கார்ஜை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆஸ்திரியா ஆர் ஜெர்மனியில் பார்க்கலாம். இதை விட அந்த கார்ஜஸ்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும், கூட்டம் கம்மியாக இருக்கும். நம்ம ஊர் படத்துலலாம் குணா கேவை பார்த்த எஃபெக்ட் தான் எனக்கு கிடைச்சது. 2 சைடும் வந்து மலைங்க, நடுவில் வந்து சின்ன ஒரு வே தான் இருந்தது. அதில் தண்ணி போகுது, அவ்வளோ சவுண்டோட போகுது. அதுவும் இல்லாமல் நிறைய அங்கங்கே தண்ணி வந்து மேலேருந்து விழுந்துட்டுருக்கு. ஸோ குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறீங்கன்னா ஈஸியாக வெட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. நாங்கள் ரெயின் ஜாக்கெட்ஸ்லாம் கேரி பண்ணிட்டு இருந்தோம். பட் ரொம்ப வெட் ஆகலை. ஸோ அதனால நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். போகிற வழியிலேயே இந்த மாதிரி அருவி கொட்டிட்டு இருந்தது. மலைங்களுக்கு நடுவில் இருந்து ஒரு சின்னதாக ஒரு அருவி மாதிரி கொட்டிட்டு இருந்தது. இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ரெய்ச்பேக் ஃபால்ஸ்னு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. அதுவுமே இந்த அரிசுல்ட் கார்ஜ்லேருந்து 2 மினிட்ஸ் டிரைவில் தான் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே கம்பைன்டு டிக்கெட் தான் நாங்கள் வாங்கினோம். கம்பைன்டு டிக்கெட் வந்து அடல்ட்டுக்கு வந்து 20 யூரோ ஆச்சு. இந்த கார்ஜோட என்ட்ரி ஃபீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 12 யூரோஸ் ஆகுது ஒரு ஆளுக்கு. யூரோப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த மாதிரி டாக்ஸை வந்து ரொம்ப குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுறது தான். அது அவங்க குழந்தை மாதிரி மட்டும் இல்லை, ஃபேமிலியில் ஒரு மெம்பராகவே ட்ரீட் பண்ணுவாங்க. எந்த டூரிஸ்ட் லொக்கேஷனுக்கு போனாலும் அங்கே டாக்ஸ் அலோவ் பண்ணுவாங்களான்னு முன்னாடியே பார்த்துட்டு அந்த டாக்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொண்டு போவாங்க. ஸோ நிறைய டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸில் நான் வந்து டாக்ஸை பார்த்துருக்கேன். டாக்ஸ்க்குன்னு ஸ்பெஷல் கேர் எடுத்துப்பாங்க. சாப்பாடுலேருந்து தண்ணியிலேருந்து அதுக்குன்னு ஒரு பவுலெல்லாம் கொண்டு வருவாங்க. அவங்க போகிற கார்லேயே வந்து அதை ட்ராவல் பண்ணி எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. பீச்சு, பார்க்குன்னு எல்லா இடத்துலையும் வந்து நம்ம டாக்ஸை வந்து ஈஸியாக பார்க்க முடியும். கார்ஜில் நடந்து நாங்கள் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். ஸோ இங்கே பார்க்லேயே நாங்கள் உட்காந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு நாங்கள் ரெய்ச்பேக் ஃபால்ஸ் போகலான்னு கிளம்பிட்டோம். ஸோ ரெய்ச்பேக் ஃபால்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.